சென்னையில் மீண்டும் மருத்துவமனையில் சரியான மருத்துவம் பார்க்காததால் மருத்துவமனை கண்ணாடி உடைப்பு. உதவி ஆய்வாளர் கண்ணை குத்தி காயம். மருத்துவர் இல்லாததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மூதாட்டி பலி. உறவினர்கள் ஆவேசமடைந்து மருத்துவமனை கண்ணாடி மற்றும் உதவி ஆய்வாளரை தாக்கியதில் 3 பேர் கைது. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த பிலோமினா மேரி வயது 70 என்ற மூதாட்டி மூச்சு திணறல் காரணமாக நேற்று மாலை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் 66வது மாடியில் உள்ள மருத்துவ பிரிவில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் இன்று மதியம் 2 மணி அளவில் பிலோமினாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து பிலோமினாவின் மருமகள்கள் நிர்மலா மற்றும் அஸ்வினி உடன் இருந்தனர். மருமகள்கள் உள்ள மருத்துவ வார்டில் உள்ள மருத்துவரை தேடியுள்ளனர். ஆனால் மருத்துவர் இல்லாததால் அடுத்த வார்டில் உள்ள மருத்துவரை போய் சந்தித்து எனது மாமியார் மிகவும் மூச்சு விட சிரமப்படுகிறார், ஆபத்தான நிலையில் உள்ளார் என்று தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அந்த வார்டில் உள்ள மருத்துவர் இங்கு வரக்கூடாது, நான் அங்கு பணிபுரிகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இருந்தாலும் காலதாமதமாக வந்துள்ளார். இந்நிலையில் பிலோமினா மேரி மருத்துவர் இல்லாமல் உயிருக்கு போராடி உயிரிழந்தார். இதனை அடுத்து மருமகள்களான நிர்மலா மற்றும் அஸ்வினி அவர்கள் கணவர்கள் அந்தோனி ராஜ் மற்றும் பிரான்சிஸ் மகன்கள் கிஷோர் குமார், திலீப் குமார் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்தவுடன் மருத்துவமனைக்கு வந்து பாட்டியை சரிவர மருத்துவம் பார்க்காமல் கொன்றுவிட்டீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கண்ணாடி கதவை உடைத்துள்ளனர். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அறைக்குள் சென்று பதுங்கிக் கொண்டு பாதுகாப்புக்கு இருந்த காவலர்களுக்கு போன் செய்துள்ளனர். இதனை அடுத்து 6வது மாடிக்கு உதவி ஆய்வாளர் அசோக்குமார் மற்றும் போலீசார் வந்துள்ளனர். ஆத்திரத்தில் இருந்த மூதாட்டி பிலோமினா மேரி மகன்கள் மற்றும் பேரன்கள் உதவி ஆய்வாளர் அசோக்குமாரை கண்களுக்கு கீழ் குத்தியுள்ளனர். இதனை அடுத்து பேரன்கள் கிஷோர்குமார், திலீப் குமார், மகன்கள் பிரான்சிஸ், அந்தோனிராஜ் ஆகியோர் மீது வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்தோனிராஜ் மூதாட்டிக்கு கொல்லி வைப்பதற்காக அவரை மட்டும் விட்டுவிட்டு மீதி 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோல் சம்பவம் மருத்துவரை தாக்க கிண்டியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் தாக்கப்பட்டது ஸ்டான்லி மருத்துவமனையில் பெரும் அதிபரைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிலோமினாவின் மருமகள் அஸ்வினி தெரிவித்ததாவது: எங்கள் குடும்பத்தார் தாக்கியது தவறுதான், அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது சரியே. ஆனால் எங்கள் குடும்பத்தார் போல் வேறு யாரும் மருத்துவம் பார்க்க வந்து உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது. உடனடியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோர் அந்த நேரத்தில் நடந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து மருத்துவர்கள் இருந்தார்களா இல்லையா என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதனையே அவர்களது வழக்கறிஞரும் இதனையே தெரிவித்தார். மாமியார் காலைல சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எந்த ஆஸ்பத்திரிமா? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், 6வது மாடி. அந்த மாடியில் வந்து ஒரு டாக்டர் கூடவே இல்லை. அந்த இடத்துல சாப்பாடு வந்து அந்த ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் ஏறிட்டு இருந்துச்சு. அந்த ஆக்சிஜன் கூட கம்மியாயிடுச்சு. சரி போய் பார்த்தோம், பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு போய் தேடி பார்த்தா ஒரு டாக்டர் கூட அந்த இடத்துல இல்லை. சரி பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு பாத்ரூம் போய் விட்டுட்டு தான் வந்தோமே. விட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் கூட அவங்க உக்காரல. சரி ஒரு மாதிரி மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு குத்தம் கூட இல்லை. அதனால மறுபடியும் போய் லிஃப்ட்டில் போய் அங்கே ஒரு ஆயமா இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் இங்கே நர்ஸ் யாரும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க அங்கே இருக்கிறாங்க, ட்ரெஸ் மாற்றுறாங்கம்மா, நீ அவங்க மாற்றிட்டு பிறகு போய் பாருங்கன்னாங்க. அது சரி, அது அவங்க போய் பார்க்கறதுக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வேற ஒரு பக்கம் போய் அண்ணாட்ட பக்கம் ஒரு வார்டுக்கு போனேன். அங்கே போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த ரொம்ப மூச்சு தானது, பாத்ரூம் போயிட்டு தான் இட்டுட்டு வந்துட்டு, ஆனால் அங்கே வந்து யாருமே இல்லை, அதனால தான் உங்கள் வார்டுக்கு வந்து பாருங்கள் சார்ன்றதுக்கு அந்த சார் சொன்னார், இந்தமாதிரி உங்கள் வார்டில் இருக்கிற டாக்டர் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமா, இந்தமாதிரி மற்ற வார்டில் இருக்கிற டாக்டர்லாம் வந்து நீங்கள் கூப்பிட்டு தொல்லை பண்ணக்கூடாது. சரி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களேன்ட்டு நான் வரேன், வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு வந்தார். அந்த டாக்டர் வந்தவர் நேராக வந்து பேஷண்ட்டை பார்க்கல. அவங்க வந்து வேற ஒரு டாக்டர் வார்டுக்கு இட்டுன்னு போய் அந்த எங்கள் அத்தை இருக்கிற வார்டுக்கு அந்த டாக்டரை தேடின்னு அழிஞ்சிட்டாரு. அப்புறம் அவங்க வேற யாரையும் பார்த்துருந்தாங்க. அப்புறம் எவ்வளோ நேரம் தெரிஞ்சுருந்தேன், எங்கள் மாமியாருக்கு ரொம்ப ஒரு மாதிரியாவது வந்து பாருங்கள் மேம், வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். வந்து வர இந்த பேஷண்ட்டுக்கு நான் ஊசி போட்டு வரேன், ஃபோன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து பார்க்கறதுக்குள்ளே எங்கள் மாமியாருக்கு ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்து மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தவங்க கூட இல்லை என்கிட்ட ஒரு ஆதங்கத்தில் ஃபோன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி யாருமே இங்கே இல்லை சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். கூப்பிட்டு யார் வேலை அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அக்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா உடனே எதாவது வச்சு இது பண்ணாங்க. அப்புறம் ஒன்றுமே அவங்களுக்கு ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி எப்படி நில பொழிஞ்சு போன மாதிரி ஆயிட்டாங்க.
அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்தோன்னா அந்த எப்படி கொஞ்ச நேரத்தில் நல்லா தான் இருந்தாங்க, அதுக்குள்ளே எப்படி இங்கே யாருமே இல்லையா, இந்த உயிர் போகிறதுக்கு இவ்வளோ பேர் இருந்து நீங்கள் யாரும் இங்கே காப்பாற்றலையே சொல்லி அவ்வளோ அந்த ஒரு இதில் வந்து கொஞ்சம் தகராறாகி போலீஸும் வந்துட்டாங்க அந்த நேரத்தில். டாக்டர் மேலே இருக்கிற தப்பை சொல்ல போலயே போலீஸ் அவங்களுக்கு கொஞ்சம் போலீஸ் இவங்களுக்குள்ள மாறி மாறி எங்கள் வீட்டு உறவினர்களும் அவங்களும் மாறி மாறி எது கும்பலில் வந்து எது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் வந்து ஒரு ஏன்னா இறந்தது அவங்களோட அம்மா இல்லையா, அதனால ஒரு அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு ஆதங்கத்தில் அந்த பாசத்துலேருந்து அந்த இந்த அளவுக்கு வந்துருக்கு அந்த சுச்சுவேஷன். மெயினாக அவங்களுக்கு மூச்சு திணறல ஒருத்தவங்க கூட அந்த இடத்துல இல்லை. ஏன்னா நான் அந்த எல்லா இடத்துலையும் நான் அலைஞ்சேன், அந்த அவங்க பின்னாடி அலைஞ்சேன் எல்லாரும் டாக்டர் பின்னாடி. ஒரு டாக்டர் அங்கே போனார், இன்னொரு டாக்டர் அவங்க வர்ற வரைக்கும் அந்த இடத்துல வெயிட் பண்ணி நான் இட்டுன்னு வந்தேன். அந்த சுத்தமாக அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போனது பார்த்து அந்த அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓடியாந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மூலிக்கு தேடின்னு ஓடியாந்தாங்க டாக்டருங்களை. அதனால என்ன சொல்கிறேன்னா கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இருக்கிறவங்கள. ஏன்னா அவங்க வயசானவங்க தானே, அவங்களால முடிகிற வரைக்கும் தான் இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க இருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுதான் சொல்லுது. இது எங்கள் மாமியார் போல மற்ற பேர் எவ்வளோ சின்ன பசங்க கூட வருவாங்க, அந்த சின்ன பசங்க ஒரு உயிர் போகக்கூடாது. அது போல் கொஞ்சமாச்சும் கொஞ்சம் மன உருக்கத்தோட கொஞ்சம் வேலை பார்க்க சொல்லுங்க. அதை பார்த்தாலாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது எங்கள் மேலே எந்த ஒரு தப்பு இருக்குதான், தப்பு இல்லை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த டைமில் அவங்களோட உயிர் கொஞ்சம் போகிற டைமில் அந்த இடத்துல யாருமே இல்லைன்றது தான் எங்களோட வருத்தம். சொல்லுமா. தமிழ் முதலமைச்சர் அவர்களுக்கும் சுகாதார அமைச்சருக்கும் நான் இதை தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் ஓடினா மட்டும் அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் என்னோட அத்தை உயிருக்கு அந்த வீடியோவில் தான் அவங்களுக்கு சாட்சி. அதனால் எல்லா இடத்துக்கும் நான் ஓடினதும் அந்த டாக்டரை போய் கேட்டதும் அதில் கண்டிப்பாக பதிவாயிருக்கும். அதை பார்த்து நீங்கள் அதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. அதை தான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி இதெல்லாம் எங்க வீட்டு புள்ளிங்க கவனிப்பு கிடையாது, கவனிப்பு கிடையாது. எங்க வீட்டு அத்தை எங்கிட்ட பேசுன தவிர ராஜேஷ் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். இந்த அரசு பொது அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் ஃபிலோமினியா என்றவங்க இன்பேஷண்டாக அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறதுனால சுமார் இன்று 1 மணி அளவில் அந்த 6வது மாடியில் டியூட்டி டாக்டரே இல்லை. அவங்களுக்கு அந்த டைமில் ஃபிக்ஸ் வந்துருக்கு, ஐ மீன் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அவங்க இருக்கிற சொந்தக்காரங்க போயிட்டு டாக்டரை போய் தேடிக்கிறாங்க. அந்த வார்டில் டாக்டர் இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. டாக்டரை இந்த ஃபேமிலி மெம்பர் போய் கீழே போய் டாக்டரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த டாக்டர் அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன், நீங்கள் போங்க, நான் வரேன் பின்னாடின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டாக்டருக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக இது ரொம்ப கண்டிக்கத்தக்கக்கூடியது. இவங்க டாக்டர் வர்றதுக்குள்ளே அந்த ஃபிலோமினான்ற ஒரு மூதாட்டி வந்து மூச்சு திணறி இறந்துக்கிறாங்க. மூச்சு திணறி இறந்த உடனே அங்கே இருக்கிற ஃபேமிலி மெம்பர் டாக்டர் அதுக்கப்புறம் வந்த உடனே ஃபேமிலி மெம்பருக்கும் டாக்டருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காவலரும் வந்திருக்கிறாங்க. வந்தோடனே வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கே இருக்கிற உள்ளர கண்ணாடி கிளாஸு உடஞ்சி அங்கே இருக்கிற சில பொருளாக சேதம் அடைஞ்சிருக்கு. அதனால் காவல்துறை என்ன பண்ணிடுறாங்க, இவங்க தரப்பில் ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எதற்காக கேட்டிங்கன்னா 3 பேரை 4 பேரை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா காவல்துறையை தாக்கியதாக அரெஸ்ட் பண்ணிக்கிறோன்ற சொல்கிறாங்க. சரி, ஓகே, காவல்துறையை வந்து தாக்குனாங்க, அதுக்கான அரெஸ்ட் பண்ண நடவடிக்கை எடுங்க, அதை நாங்கள் எதுவும் சொல்லலை. இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருந்தாருன்னா அன்றைக்கி இந்த உயிர் வந்து பிரிஞ்சிருக்காது. ஸோ உயிர் இல்லாதால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, ஹெல்த் மினிஸ்டர் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்குது. இன்றைக்கி ஒரு டாக்டர் இல்லாதால ஒரு உயிர் பிரிஞ்சதால் இனி ஒரு காலங்களில் இவர் உயிர் பிரியக்கூடாது. அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கும்படி தாழ்முறையும் கேட்டுக்கொள்கிறேன்.